ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்தில் உமது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களை நடத்தியதுக்காக நன்றி. தேங்க்யூ டாடி. இனிமேலும் நீங்கள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல மாலை நேரத்திலும் இந்த வேத தியானத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ அவருடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிச்செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். ஓகே, இந்த நல்ல நாளிலும் கூட ஒன்று சேர்ந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சபை, கிறிஸ்துவின் சபை என்கிற தலைப்பிலே தியானித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நிறைய காரியங்களை நம்ம புதுசாக கற்றுட்ருக்குறோம். சபையை பற்றி ஒரு தெளிவு தேவன் தந்துட்டு இருக்கிறார். இன்னும் இருக்குது, இதுதான் என்னன்னு சொல்ல முடியாது, இல்லை எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இல்லை தேவன் வெளிப்படுத்துவார். அதன் பிரகாரம் சென்று போயிட்டே இருப்போம். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் ஒரே நல்ல தொடர்ந்து நான் எடுக்கிறோம், சரிங்களா? இதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நான் இன்னும் ஒரு நாள் 2 நாள் அப்படின்னப்போ இல்லை, ஒரே அடுத்தடுத்து தான் எடுத்துகிட்ருக்குறோம். உங்களுக்கே தெரியும், ஒரே சட்டை. சரி, ஏன் அப்படின்னா, நமக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு கிளம்பிடுவேன். இதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன், அது எனக்கு உடன்பாடு இல்லை. தேவன் இதை குறித்து பேச சொன்னதுனால தான் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒரே நாளில் அந்த 4 நாளுக்குள்ள காரியத்தை எடுக்கிறோம், சரிங்களா? இந்த உண்மையும் சொல்லிடுறேன். ஆமாம், ஒரே நாளில் அடுத்தடுத்து எடுக்கிறது தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளாக பிரித்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆமாம், அதனால தான் ஒவ்வொரு நாளும் புதுசாகவே இருந்த மாதிரி இருக்கும். இல்லை புதுசாக இருந்த மாதிரி நடிக்கிற நினச்சிடக்கூடாது இல்லையா? உண்மைத்துவம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். நமக்கு அந்தந்த நாளுக்கு ப்ரீமியர் போடணுங்கிறதுக்காக தான் அந்தந்த நாளை போல் நம்ம பேசுகிறோமே தவிர, இப்போ ப்ரீமியர் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம்? இந்த மாலை நேரத்தில் அப்படின்றோம். இந்த மாலை நேரத்தில் அது வரப்போகுது, ஏதோ ஒரு மாலை நேரத்தில் வரப்போகுது, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஏன்னா இதில் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஒரே சட்டை ஒரே நாள் எடுத்துப்பாங்க. நீங்கள் டவுட்டே பட விட்டால் உண்மைதான், சரிங்களா? அது எதுக்கு போட்டு யோசிச்சுட்டு. சரி, ஓகே, தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பார்ப்போம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோருக்கும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து சபையார் எல்லோரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். சரி, இங்கே சபையார் என்ன பண்ணுறாப்புல, இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, இந்த சபையில் இவங்களை சேர்த்தது யார்? இந்த சபையாரை திரட்டினது யார்? எகிப்து தேசத்துலேருந்து இவங்களை அழைச்சிட்டு வர்றது யார்? நடத்திட்டு போகிறது யார்? தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க எங்கே இருக்கிறாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். சபையில் ரொம்ப முக்கியம். இவங்க எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்துன்னா எது? பாவம் நிறைஞ்ச உலகம், அடிமைத்தனமான வீடு. அடிமைத்தனத்திலையும் பாவ உலகத்திலையும் அவங்கள சுற்றிலும் நிறைய பாவங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்க அங்கேருந்து விடுவிக்கப்படுறாப்புல, சரிங்களா? அங்கேருந்து மீட்கப்படுறாப்புல. இப்போது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எகிப்து அப்படின்னா அடிமைத்தனமாக இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க எகிப்தியர்கள் இவங்களை பார்வோன் வந்து இவங்களை போட்டு பயங்கரமாக பெண்ட காலத்தினா அடிமை மாதிரி இருந்து, அடிமையாக இருந்து வேலை செய்கிறாங்க, போட்டு ஒடுக்குனா, தலைச்சான் பிள்ளைகள்லாம் கொன்னாங்க, பழி சாவு மரணம் ஓலம்லாம் நடந்துச்சு. அப்படி போட்டு இவங்க பெருகிடக்கூடாதுன்னு ஆம்பளை பிள்ளைகளை பூரா கொன்னான், சரிங்களா? அதான் நேற்று நான் பேசியிருப்பேன். அப்படி என்னத்தை பண்ணிட்டாங்க, என்னத்தை சங்கார தூதன் அப்படிலாம் இருக்கு இல்லையா, இவங்க பண்ண அயோக்கியத்தனம் அப்படி இந்த பஸ்காலெல்லாம் பேசியிருப்போம் இல்லையா? எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஆம்பளை பசங்க வந்தால் நமக்கு விரோதமாக அந்த கூட்டம் சண்டைக்கு வரும், அதனால் பூரா கொண்டுட்டு பெம்பளை பிள்ளைகள் மட்டும் வச்சுருப்போம் அப்படின்ட்டு அவங்க கொள்றதுக்கு பிளான் போட்டு நிறைய காரியத்தை செஞ்சாங்க. மருத்துவச்சிகள்லாம் காப்பாற்றினாங்க. அதோட விடலை, மறுபடியும் மருத்துவச்சிகள் பண்ணதெல்லாம் தெரிஞ்சு போய் என்ன அவங்க வந்து குழந்தையெல்லாம் பெற்றுட்டாங்க அப்படின்ன பிறகு விடலை.
அவ்வளோ தலைச்சன் பிள்ளைகளை பூரா கொன்றணும் அப்படின்னு அவ்வளோ பிள்ளைகளை பூரா கொன்னாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் இவங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் யார் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. நல்ல சாப்பாடு கிடையாது. அப்படி இருந்த அவங்கள தான் எங்கேருந்து அந்த அடிமைத்தனத்தில் அந்த பாவம் அவங்கள சுற்றிலும் ஒரே பாவம் தான், அக்கிரமம் செய்கிறவங்க அந்த குரூப்போடு இருந்து இவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. பாவிகளாக அக்கிரம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அங்கேருந்து கர்த்தர் எங்கே பிரித்து எடுக்கிறாரு, அங்கேருந்து விடுதலை ஆக்கி அங்கேருந்து தூக்கி எடுத்து சூப்பரான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறார். சரிங்களா? தேவ கலாச்சாரத்தின்படி அவங்கள நடத்துறதுக்கு தூக்கி எடுக்கிறார். சரிங்களா? ஓகே. அப்படித்தான் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்கள மீட்பதற்காக யாரை ஏற்படுத்துகிறாரு? மோசையை ஏற்படுத்துகிறார், ஆரோனை ஏற்படுத்துகிறார். அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதம் சொல்லுது தேவன் சபை பக்தி விருத்திக்காக சிலர்களை சுவிசேஷகர்களாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தேவனை ஏற்படுத்துகிறார். தேவன் இந்த மாதிரி ஊழியத்தை சபையை ஸ்தாபிக்கிறது, சபைன்னா எப்படி சொல்கிறதுக்கு தேவனால் நியமிக்கிறது, இப்படிலாம் கூடி ஆராதிக்கிறது, அதுக்கு ஊழியக்காரங்களெல்லாம் நியமிக்கிறார் இல்லையா? ஆமாம், நான் தான் பெரிய ஆளுன்ட்டு இல்லை, நம்மள எல்லாருமே தேவன் ஒவ்வொரு ஊழியத்தை செய்ய வைக்கிறார், நம்மளெல்லாம் இணைக்கிறார் இல்லையா? இதெல்லாம் எப்படி தேவனால் நியமிக்கப்படுறது. பரத்திலேருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதுருக்கு. பார்த்தீங்களா? சரி, இப்போது கர்த்தர் உங்களுக்கு நல்லா தெரியும் மோசேயை யாருக்காக அழைச்சார்? இந்த ஜனங்களுக்காக அழைச்சார். அப்படி தானே? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவனை பிடிச்சி இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாப்பான்னு அழைச்சார். அப்போ அவன் என்னால் முடியாது, எனக்கு பேச வரானோன்னே, நான் பேசுகிறேன்டானோன்னே, அதெல்லாம் முடியாதுன்னொன்னே அவனுடைய சகோதரன் ஆரோனையும் உதவிக்கு ஊழியக்காரனாக வச்சார். சொல்லுங்கள், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவே இல்லை, இவங்க கர்த்தருடைய சத்தத்தை அறியாமல் இருந்தாங்க, கர்த்தரை விட்டு விலகி இருந்தாங்க. அதனால் ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தருடைய சத்தமாக பேச வச்சார், இவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு லீடர் மாதிரி வச்சார். புரியுதுங்களா? ஆமேன். ஆனால் இவங்க மட்டும் தேவனோடு கரெக்டாக உறவில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படாது. இவங்களை அப்படி இல்லை, அதனால் வச்சுருந்தார். அப்படித்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே தேவனை குறித்த அறிவில் வளர்ந்து நிற்கிறது இல்லை. அதனால தான் தேவன் இப்படிலாம் ஊழியக்காரங்களை ஏற்படுத்துகிறார். சரிங்களா? ஓகே. நாளைக்கு உங்களையும் அப்படி மாற்றுவார். இன்றைக்கி விசுவாசி, நாளைக்கு நம்ம ஊழியக்காரங்க, நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் என்பது தான் சத்தியம். தேவனை அறியாமல் இருக்கிறதுனால நம்ம ஆசாரியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆசாரியர்கள். ஆனால் தேவன் நம்மளை உருவாக்கி அப்படி மாற்றுறார். நம்ம மூலமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, அதை புரிஞ்சுக்கிடணும். சரி, அப்படி இங்கே தான் முறுமுறுப்பு வருது. அப்போ ஆரோனுக்கு ஒரு முகம் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறாங்களா பாருங்கள், அவங்க சொல்கிற பூரா போய். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போயிருந்தோமானால் தாவலை. அங்கே சாகாமல் செத்துக்கிட்டு இருந்தவனை பெருமூச்சு விட்டாங்க. கடவுளே எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு. அதை பார்த்து அவர் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தா இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே நல்லா தானே இருந்தோம், எங்களை இங்கே கொல்றதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க. அடுத்து, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். நிறைய பேருக்கு ஊழியத்திலே தான் ஒரு குறைபாடு இருக்கும். நாங்கள் நல்லா தான் இருந்துட்டு இருந்தோம், இங்கே வந்தவரை தான் நாசமாக போயிட்டோம் நம்ம சிலர் நினைப்பாங்க. நம்ம ஊழியத்தில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் முறுமுறுப்பாங்க ஊழியக்காரங்கள் விரோதமாக. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும், அதனாலே அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். எப்படி ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார், இப்போ ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், இங்கே எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு. அப்போ மோசே ஜோம் பண்ணோன்னு மோசையிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வானத்திலேருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாள்லையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன். ரொம்ப சிம்பிள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்துகிற அந்த பாதை இருக்கு இல்லையா, நம்முடைய பொருளாதார தேவையை சந்திப்பார் இல்லையா, அதுக்கு சில காரியத்தை எப்படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா எப்படின்னா இப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கும். விதைப்பு அறுப்பு இருக்கு இல்லையா, இப்படி இதெல்லாம் எதுக்கு? சிறுக விதைக்கிறோம் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறோம் பெருக விதைப்பான், உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருப்பாங்கிற யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. நமக்கு நல்லா தெரியும் அது தேவனுடைய வார்த்தை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நான் வானத்திலேருந்து உணவு மண்ணாவை வருஷிக்க பண்ணுவேன். அவன் எப்படி சாப்பிடணுமா? ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானதை ஒவ்வொரு நாளும் தான்
எடுத்து சேர்த்துக்கொள்ளணும். அதனால் நான் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். கர்த்தர் நினச்சா அவங்களுக்கு வேறு விதமாகவும் கொடுத்துருக்கலாம். கர்த்தர் ஒரு விதத்தில் அவங்களுக்கு கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் அப்படின்னா, ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியலான்னு நான் பார்க்கணும் அப்படின்னார். என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான், வணங்கா கழுத்துள்ள ஜனன்னு அவனுக்கு புரிய வைப்பேன் அப்படின்றார். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா வாழ மாட்டோன்றோமாங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே சில வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும். அதில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது பண விஷயத்தில் இருக்கலாம், சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கலாம். ஆமாம், அந்த நேரத்தில் நம்மளையே நிதானிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு அது. புரியுதுங்களா? தேவனுடைய வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட். அது என்ன சொல்லுது? அது பாவகாரியமாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களாக இருக்கலாம், அது கொடுக்கறதா இருக்கலாம். எல்லாமே எதுக்காக? நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. புரியுதுங்களா? இப்போ பாருங்க. சரி, அப்போ 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிறோம், இரட்டத்தனையை சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். இப்போ கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரா? கர்த்தர் தானங்க இது சொன்னார். அதை யார் வந்து இவங்ககிட்ட சொன்னா? மோசே தான் வந்து சொன்னான். சரிங்களா? அப்பொழுது மோசே ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். இவங்களுக்கு எப்பவுமே டவுட்டு, அவர் தான் கடவுளா அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒரு கழுதையை செஞ்சு, நாங்கள் எகிப்துக்கு போகிறதுக்கு எங்களை கொண்டு போகிற கடவுள் இதுதான் அப்படிம்பாங்க. இதுதான் எங்களை எகிப்துலேருந்து கூப்பிட்டு வந்துச்சு, எகிப்துக்கு மறுபடியும் கொண்டு போகுது அப்படிம்பாங்க. அது என்னமோ உண்மைதான். உண்மைதான். அந்த கண்ணுக்குட்டி தான் அவன் எகிப்துக்கு கொண்டு போகுது. எகிப்துன்னா எது? பாவம் நிறைஞ்சு அசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த கண்ணுக்குட்டியை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? அப்படிதான் மோசமான வாழ்க்கைக்குள்ளே தான் போவான். கர்த்தரை கும்பிட்டா நல்லா இருப்பான். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் எங்களை கொண்டு போகுதுன்னா அதுதான் கடைசியாக அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போச்சு. எகிப்தின் வாழ்க்கையின் உச்சகட்டம் என்னது? மரணம். நல்ல புரியும். எகிப்தின் வாழ்க்கையின் உச்சகட்ட மரணம் என்னது? மரணம். உச்சகட்ட ஒரு வாழ்க்கை என்னது? மோசமான வாழ்க்கை மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனை புரியுது? எகிப்துங்கிறது பாவ வாழ்க்கை, பழைய உடன்படிக்கையின்படி. ஆமாம், அங்கே எகிப்து பழைய உடன்படிக்கையின்படி அது பாவ வாழ்க்கை. இங்கே ஆமாம், ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, சபை வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, மரணத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை. எத்தனை புரியுது? ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ எகிப்துக்கே போறான்றான், பாவத்தின் சம்பளமான மரணத்தையே ருசி பார்க்க போறான்றான். கர்த்தர் இல்லை, நீ ஜீவனோடு இருக்கணும், நித்திய ஜீவனோடு இருக்கணும், வாழணும் அப்படின்ற. வாழ்கிறவன் எங்கே வரணும்? இயேசுகிட்ட வரணும். புரியுதுங்களா? ரைட். அப்போது நீங்கள் தான், கர்த்தர் தான் உங்களை இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். இவங்க யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தான். அது அவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தீங்க அப்படின்றாங்க. எப்படி? அடுத்து பாருங்க. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம் என்றார்கள். நீங்களாம் எங்களை பேசுறதுக்கு நான் ஏமாத்துறேன். நீங்கள் எங்களை பேசுகிறடா, எங்களை கொண்டு உங்ககிட்ட பேசினார்லே அவரையாக்கும் நீங்கள் முறுமுறுக்கிறீங்க அப்படின்றாப்புல. பாருங்க. பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்து உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டால் நாங்கள் ஏமாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது என்றார்கள். கர்த்தருக்கே விரோதமாக இருக்குதுன்னா ஏகாரம் அப்படின்னா, நீங்கள் புலம்புனீங்க இல்லையா, எங்களை கொல்லவா கூப்பிட்டு வந்த, எங்கள் இப்படி உருப்படாமல் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே, அது நீங்கள் எனக்கு நேராக பேசலை, இதுவரைக்கும் உங்களை நடத்தினார் இல்லையா, அந்த கர்த்தருக்கு அகேன்ஸ்டாகவே பேசுகிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை புரியுது? சார், தேவன் உங்களை ஒரு சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறார். அங்கே நான் அப்படியா இருப்பேன், இப்படியா இருப்பேன், என்ன இந்த ஊழியக்காரர் அப்படி ஆக்கிட்டாரு, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாப்புல, நான் இங்கே இருந்ததுனால இப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்துருக்கு அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் உங்களை சூப்பராக நடத்தியிருப்பார் இல்லையா. இப்போ ஒரு பிரச்சனை, இவங்களை அதுக்கு தானே கத்துனாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, செங்கடலை கடந்து வந்து டான்ஸ் ஆடின குரூப் இது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? தண்ணியும் நல்லா சாப்பிடணும், கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு உடனே சொல்கிறாங்க, எங்களை கொல்லவா கூப்பிட்டு வந்தேன்றாங்க. அவர் சொல்கிறாரு, எப்பா இதுவரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி எகிப்திலேருந்து கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம், நான் தானே கூப்பிட்டு வந்தேன். இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இது வரைக்கும் நான் கூப்பிட்டு வந்ததெல்லாம் சரியில்லைன்ற. புரியுதுங்களா? எத்தனை புரியுது? ஒரு சபையில் முறுமுறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ நன்மைகளையும் அற்புதங்களையும் பார்த்துருப்போம். போராட்டமும் நெருக்கமும் வரும்போது, ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுது? ஆமாம், இந்த ஊழியந்தான் காரணம் அப்படின்னு
ஊழியத்தையே குற்றப்படுத்துறது யாரை குற்றப்படுத்துறது? கர்த்தரை குற்றப்படுத்துறது சமம். அதான் நான் சொல்கிறேன், சரீரமாகிய சபையாக்கும். ஆமாம், சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து, சரியான சபைக்கு. ஓகே, அதனால தான் பாருங்கள், சபைக்கு விரோதமாக ஒரு நாள் முறுமுறுக்கவே கூடாது. எவ்வளோ நன்மை பார்த்துருப்போம், இந்த ஊழியக்காரங்க மூலமாக எவ்வளோ நன்மையை பார்த்துருப்போம். என் மூலமாக, இந்த ஊழியத்தில் இருக்கிற ஆனந்திக்கு மூலமாக நிறைய பேர் மூலமாக எவ்வளோ நன்மையை பார்த்துருப்போம். அதை ரொம்ப புரிஞ்சுக்கிடணும். ஓகே, அப்போ பாருங்க, அந்த முறுமுறுப்பு யாருக்கு? கர்த்தருக்கு விரோதமாக முறுக்கிற முறுமுறுப்பாக இருக்குது. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்பில் கேட்டார் என்று சொல் என்றார். ஆரோன் இஸ்ரேல் புத்திரர் சபையார் சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரேல் புத்திரர் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சி புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கின்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்ந்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடித்தனையாய் தரையில் மேல் கிடந்தது. இஸ்ரேல் புத்திரர் அதை கண்டு இது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கையை தட்டி. இஸ்ரேல் புத்திரர் எல்லாருக்குமே என்னது, அது என்னன்னு தெரியல. ஏன்? கர்த்தர் அவங்க கிட்ட சொல்லலை. யார்கிட்ட சொன்னார்? மோசே கிட்ட தான் சொல்லியிருந்தார். மோசேக்கு தான் தெரியுது. ஏன்? அவன் தானே நடத்துகிறான். புரியுதுங்களா? எத்தனை புரியுது? இப்படித்தான் சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு சில வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுவார், தீர்க்க தரிசனமாக சில காரியத்தை சொல்லுவார், சபைக்கு அது சொல்லாமல் இருப்பார். நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் பேசுகிறவர்களான உண்மை. நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் தேவனிடத்தில் பேசுகிற வாழ்க்கை தான் இன்னைக்கு. இந்த பழைய உடன்படிக்கை முறைமெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ தேவன் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அதுக்கு பேர் தான் சபை. எல்லாருக்குள்ளேயும் வாசமாக இருக்கிறார். எல்லாருக்கிட்டையும் தேவன் பேசுவார். சில நேரங்களில் தேவன் நமக்கு தந்திருக்கிற மேய்ப்பர்கள் எதுக்கு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காகத்தான் சபையில் அப்படி வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு தேவன் தருகிற ஊழியக்காரர்கள் மூலமாக நம்ம இன்னும் வாழ்க்கை பெஸ்ட்டாக மாறும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கலாம். எத்தனை பேர் புரியுது? ஓகே, சரி, ஆமேன். இப்போ கர்த்தர் கட்டளையிடுகிற என்னென்று, அவரவர் புசிக்கிற அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர், பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் வானத்திலேருந்து பெரிய பொழிய பண்ணுவேன். அப்படிலாம் இந்த முறைமையை எதுக்காக கொண்டு வந்தார்? டெஸ்ட் பண்ணுறதுக்கு. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு. கீழ்ப்படிஞ்சாங்களா? கொஞ்சம் பேர் கீழ்ப்படிஞ்சாங்க, கொஞ்சம் பேர் கீழ்ப்படியலை. என்ன பண்ணாங்க? அவர் என்ன சொல்லியிருந்தார்? டெய்லி அன்னன்னைக்கு தேவைக்காக தான் சேர்க்கணும் அப்படின்னார் இல்லையா? இப்போ பாருங்கள், அதுவும் ஒரு ஓமர் அளவு அளந்தார்கள். மிகுதியாக சேர்த்தவனுக்கு மிகுதியானது இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவர்கள் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு சேர்த்தார்கள். சரிங்களா? ஓகே. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசே சொல் கேளாமல். யாரு சொன்னா? ஊழியக்காரர் தான் சொன்னார். புரியுதுங்களா? சில நேரங்களில் கர்த்தர் பேசுறது நமக்கு புரியாது. ஏன்னா என்னது, நம்ம அறியாமல் இருப்போம். அப்போ ஊழியக்காரர் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணணும். இவங்க சொல்லும்போது இவங்க கேட்கல. என்னாச்சு? கீழ்ப்படியவே இல்லை. அதை காலையில் வரைக்கும் வைக்கக்கூடாதுன்னு கேட்டால் வச்சாங்க. அங்கே என்ன இருந்துச்சு? பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற் காலத்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் விதமாக இரட்டத்தனியாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபை தலைவர் எல்லோரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். எப்படி சபை தலைவர்? அப்பவே தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதெல்லாம் நாளைக்காக மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அது பூச்சி பிடிக்கவும் இல்லை. எப்படி? சூப்பர். இதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது சில இப்படிப்பட்ட மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, ரெகுலராக அது பூத்து போயிடும். ஆனால் அந்த 6ஆம் நாள் பெய்கிறது மட்டும் 2 நாளைக்கு நல்லா இருக்கும். எப்படி? ஆமீன். ஏன்? அது கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய திட்டம். ஆமேன். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்கு ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியில் காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதில் அது உண்டாகிறது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்களில் அதை காணவில்லை. புரியுதுங்களா? பார்த்தீங்களா? ஊழியக்காரர் சொல்கிறது கர்த்தர் சொல்லி தான் சொல்கிறாப்புல. இவங்க மறுபடியும் வேஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க? போய் பிறக்க போயிடுறாங்க.
சரிங்களா? ஓகே. 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க போனாங்க, அங்கே காணலை. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, புரியுதுங்களா? ஏன் இப்படிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சாரு? இதை இத்தனை நாள், 2வது நாள் அடுத்த நாளுக்கு சேர்த்து, 6ஆம் நாள் அடுத்த நாளுக்கும் சேர்த்து, 7ஆம் நாளுக்கு சேர்த்து எடுத்து வையெல்லாம் ஏன் சொன்னார்? இது ஒவ்வொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதும், ஒவ்வொரு இந்த மாதிரி கட்டளைகள், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போதும் எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சாங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 7ஆம் நாளில் உங்களை ஒருவனும் அதை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னப்போ அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். சிலர் மட்டும் என்ன பண்ணாங்களாம், அதை அப்படி இப்போ போய் தேட போனாங்களாம். அங்கே என்னாச்சு, அவர்கள் அதை காணவில்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைகொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள் அப்படின்றார். சில நேரங்கள் தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, உபதேசமாக சொல்லும்போது, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அதன்படி கீழ்ப்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையே மாறிடும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கே ரொம்ப தயங்குவோம். பார்த்தீங்களா? இங்கே தான் கஷ்டம் வருது. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளப்படினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களுக்கு ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். சரிங்களா? அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இதை சொன்ன பிறகு ஓய்ந்திருந்தாங்க. அப்பப்போ சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, இஸ்ரேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அது ருசி தேனிட்ட பலகாரத்துக்கு ஒப்பாக இருந்தது. எப்படி? அவ்வளோ ருசியான சாப்பாடாக தான் கொடுத்தார் கர்த்தர். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவைகளுக்காக அதை பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறார். சரிங்களா? அது கெட்டு போகாமல் அப்படியே இருந்துச்சு. ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் 40 வருஷம் அளவும், எப்போ 40 வருஷம் அளவும் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையை சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஒரு ஓமரானது எப்பாப்பிலே 10ல் 1 பங்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ எவ்வளோ பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. வானத்திலேருந்து அவங்களுக்கு மன்னா சாப்பிட கொடுத்தாச்சு. அவங்களுக்கு என்னது, மன்னா கொடுத்தாச்சு, இறைச்சியும் கொடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டாங்க. 1 மாதம்லாம் இறைச்சி சாப்பிட்டாங்க இல்லையா? காடை இறைச்செல்லாம் சாப்பிட்டாங்க. அப்படி இருந்தும் எப்படியெல்லாம் மோசே சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தாங்க. இப்போ பாருங்கள். ஆமேன். 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோருக்கும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன்வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி முதல்ல என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கிறேன்னு என்னது, இப்படி பண்ணிட்டீங்களே மோசே, அப்படி பண்ணிட்டீங்களே மோசே அப்படின்னு சொல்கிறது. வாதாடுறதுன்னு என்னது, சண்டைக்கு வர்றது, வாக்குவாதம் பண்ணுறது. புரியுதுங்களா? அந்த மனசு பாருங்க. முதல்ல மோசைக்கு மேலே விசுவாசம் வச்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. போக போக என்ன ஆகுது, முறுமுறுக்கிறாங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாக. அடுத்து என்ன ஆகுது, வாதாடுற அளவுக்கு ஆயிடுறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதுக்கு பிறகு என்ன ஆயிடுதுன்னா, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவங்களா மாறிடுறாங்க. இங்கே தான் சார் போகிறோம், இங்கே தான் தோற்று போகிறோம். என்னைக்கு தேவ மனுஷருக்கு விரோதமாக பேசுகிறோமோ அப்போ தேவனுக்கு விரோதமாகவே ஒரு நாள் பேச ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, சரி. வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்குறீர்கள் என்றான். என்ன சொல்கிறான் மோசே, ஏன்பா வாதாடுங்க, ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்குறீங்க, உங்களுக்கு தண்ணி தானே தேவை, அவர் தருவார், நம்பிக்கையாக இருங்க. ஒரு தேவை வந்தோடனே, ஒரு பிரச்சனை வந்தோடனே என்ன ஆகிறது, ஒரே பெருசாக பிரச்சனையை வச்சுக்கிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறது. அப்படி பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, விரோதமாக பேசக்கூடாது. இதெல்லாம் தான் நடக்கும், இதெல்லாம் தான் நடக்குது சபைகள். அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை புரியுது? அன்னைக்கும் நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்க தானே செய்யுது. ஜாக்கிரதையாக இருக்கு. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். ஓகே, ஜனங்கள் அவ்விடத்தில் இந்த தண்ணீர் தவணமாக இருப்பதினால் அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லேறிய பார்க்கிறார்கள் என்றான். அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி, நீ இஸ்ரேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரேல் மூப்பரும் கண்களுக்கு முன்பாக செய்தான்.
இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அமலேக்கர் ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். முதல்ல என்னது? முறுமுறுத்தாங்க. நல்லா கவனிச்சுக்குவாங்க. முறுமுறுக்கிறாங்க, விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு யுத்தம் வருது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். சரிங்களா? யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கரோடு யுத்தம் பண்ண போனான். இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைவர் யாரு? மோசே. யார் ஆக்சுவலி யுத்தம் பண்ணணும்? தேவனோடு பேசுகிற தேவ மனுஷன் யாரு? மோசே. இப்போ மோசே என்ன பண்ணுறாரு? யாரை யுத்தம் பண்ண சொன்னார்? யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசுவா யுத்தம் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறான். அது யார் சொல்லி அனுப்பி வைப்பார்? கர்த்தர் தான் சொல்லியிருப்பார். கர்த்தர் சொல்லாமல் செய்ய மாட்டார் இல்லையா? சுயமாகவே செஞ்சிருந்தாலும் பாருங்கள், இது எதுக்கு குறிக்குது அப்படின்னா, இப்போ மோசே, அதுக்கு அடுத்து இந்த ஜனங்களை வழி நடத்துனது யாரு? யோசுவா. இப்போ யாருக்காக யுத்தம் பண்ண போகிறான் யோசுவா? ஜனங்களுக்காக. எத்தனை பேர் புரியுது? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தலைவனா மாற போகிறான்னு அர்த்தம். ஆமென். ஆமாம், ஜனங்களுக்காக என்னைக்கு ஒருத்தன் போகிறானோ, ஊழியம் செய்கிறானோ, ஆமாம், அவனை அடுத்து தேவன் உயர்த்த போகிறான்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? ஆமாம், மோசே இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறான்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், அப்போது அவன் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் தானே லீடரு, நீங்கள் போகலாம்ல யுத்தத்தை, அப்படி சொல்லவே இல்லை. நான் போகிறேன்னு போயிட்டான். மோசே எங்கே போயிட்டான்? மேலே போயிட்டான். பாருங்கள், இப்போ பாருங்கள், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். நல்லா கொஞ்சுவாங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே கைகள் அசந்து போயிட்டு கையை தட்டி. இங்கே தான் சபையில் ஒருமனப்பாடு வருது. இப்போ தேவன் ஒரு லீடரே வச்சிருக்கிறார். இப்போ இச்சடங்குகள் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் பிரச்சனை. இப்போ யோசுவா இவன் ஒரு வேலையை பார்க்குறான், யுத்தம் பண்ண போகிறான். மோசே என்ன பண்ணுறான்? அவனுக்கு வேலையை கத்த சொன்னதை அவன் செய்கிறான். இப்போ இவன் கோலை தூக்கி பிடிச்சிருக்கிறான். இந்த கை மேலோங்கி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. இந்த கை அசந்து போய் அப்படி கீழே விழும்போது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தோக்குது. பாருங்க எப்படிலாம் கர்த்தர் புரிய வைக்கிறாரு அவங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ பாருங்க, இப்போ என்ன, இப்படி நடந்த உடனே மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து கையை தட்டி, யாரு கூட இருக்கிறவங்க சார், அவன் என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். அவன் உட்காருங்க தலைவரை, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, நின்றுக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோறு வந்துடும், உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு ஆரோன் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். கையை தட்டி இணைந்த கையில் ஒன்றானார் சார். ஆமாம், ரெண்டு பேரும் கையை பிடிச்சு தாங்குறாங்க. அந்த கை தளர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஒருவன் ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. கையை தட்டி சார் நீங்களே சொல்லுங்கள், சுயமாக ஒருத்தர் இப்படி நின்றான்னா எவ்வளோ நேரம் சார் நிற்க முடியும்? கையை வச்சுக்கிட்டு நிற்க முடியாது சார். ஆனால் ரெண்டு பேரும் தாங்கி நிற்கும்போது சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அப்படியே நின்றுச்சு பாருங்க, ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கி அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கிழக்கு இங்கே இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு கையை தட்டி. யெகோவா நிசின்னா ஜெயிச்ச இடம். எப்படி ஜெயிக்கிற இடம்னா ஒருவருக்கொருவர், ஆமாம், எப்படி ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டாக இருந்து சேர்ந்து எதிரிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற இடம் தான் யெகோவா நிசி. ஆமே, எத்தனை புரியுது? தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வீட்டுக்கு பேர் நிசி காட்டேஜ்னு வச்சுட்டாங்க. எந்த நிசின்னா யெகோவா நிசி. அதை தான் நிசி, அந்த நிசிகா ஏஞ்சலுக்கு பேர் வச்சிருக்கிறாப்புல. நிசி காட்டேஜுங்கிற பேர் அதுக்கு தான் வந்துச்சு. யெகோவா நிசின்னா என்ன அர்த்தம்னா சேர்ந்து ஜெயிச்ச இடம். கையை தட்டி. ஒரு ஆளால் ஜெயிக்க முடியாது. சபையார் கூடி சபையாருடைய மக்களுடைய நலனுக்காக ஒரு 4 பேர்கிட்ட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க,
ஒருமனப்படுறாங்க, ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அப்படித்தான் தேவனால் இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் சேர்ந்து ஒருமனப்படும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நாமும் விடுவிக்கப்படுகிறோம். கையை தட்டி. இதுக்கு பேர் தான் சபை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமாம், இங்கே இதுதான் நடக்கும். ஆமென். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சபையாராய் கூடி ஒருமனப்படும்போது எதிரியான வியாதி, பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். சபைன்னா அப்படிதான். ஆமென். ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென். இந்த 4 நாட்களும் இதை பற்றி தொடர்ந்து தியானிச்சிருக்கிறோம். இனி நாளையிலேருந்து இதை பற்றி நம்ம லைவில் தியானிக்கலாம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேவன் தந்த இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி. இதனை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உங்கள் வார்த்தையினால பலப்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்படிப்பட்ட சபையாரை வாழும்படி தேவன் எங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறீங்க. அதன்படியே எங்களை நடத்துகிறக்க நன்றி. அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டேடி, அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த 4 புரிமையை எடுக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஆமென். ஓகே, மீண்டும் நாளை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். நாளை காலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து மேம்படுத்தும். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.